ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு நாமத்திலே தி காட் டிவி மூலமாக உங்களை நான் சந்திப்பதிலே மிக மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. தி ஷெக்கினா ரிவைவல் மினிஸ்ட்ரி சார்பாகவும் கூட உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். பரிசுத்த வேதாகமத்திலிருந்து தேவன் கொடுக்கிற செய்தியை இந்த நாளில் நாம் யாவரும் கேட்க போகிறோம். யோசுவாவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 24வது வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். கர்த்தர் தேசத்தை எல்லாம் நம்முடைய கையில் ஒப்பு கொடுத்தார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வேத பகுதியிலே ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, தேசத்தை நம்முடைய கைகளிலே ஒப்பு கொடுத்தார். நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பும் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் உள்ள எங்கள் அன்பின் ஆண்டவரே, நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்திலே இந்த நிகழ்ச்சிக்காக உம்முடைய சமூகத்திலே வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருவருடைய இருதயத்தையும் கர்த்தருடைய ஆவியானவர் உம்முடைய வேத வசனத்தினாலே ஆசீர்வதிக்கவும் ஆறுதல் படுத்தவும் பலப்படுத்தவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருவரும் இந்த வேத வசனத்தின் மூலமாக, கர்த்தருடைய வார்த்தை மூலமாக ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. இயேசுவின் நல்ல நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, நாம் வாசித்தோம், கர்த்தர் தேசத்தை எல்லாம் நம்முடைய கைகளில் ஒப்பு கொடுத்தார். தேசத்தை நம்முடைய கைகளை ஆண்டவர் ஒப்பு கொடுத்திருக்கிறாராம். நாம வசிக்கிற பகுதியில நாம் ஒரு சாதாரண குடிமக்களாக இருக்கலாம், அல்லது தேவனை ஆராதிக்கிற ஒரு விசுவாசியா இருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு வேலைகளை செய்கிற மக்களாக கூட காணப்படலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், தேசத்தை நம்முடைய கைகளில் ஒப்பு கொடுத்தார். இந்த வார்த்தையை எங்கே வாசிக்கிறோம்? யோசுவாவின் புஸ்தகத்திலே நாம் வாசிக்கிறோம். யோசுவாவுக்கு கர்த்தர் சொல்லுகிறார், தேசத்தை நம்முடைய கைகளிலே ஆண்டவர் ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி. அப்போ யோசுவாவினுடைய கரத்துல தேசத்தை எல்லாம் ஒப்பு கொடுத்ததுக்கு பல காரணங்கள் உண்டு. இன்றைக்கும் ஆண்டவர் நீங்கள் வசிக்கிற தேசத்தை உங்கள் கையிலே தான் ஆண்டவர் ஒப்பு கொடுத்திருக்கிறார். ஏன் நான் அதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், இந்த தேசம் பலவிதமான பாவத்திலையும் அக்கிரமத்திலையும் மீறுதல்களிலும் நிரம்பி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளுடைய கரத்துல இது ஒப்பு கொடுப்பதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, அந்த தேசத்தை சீர்படுத்துவதற்கு, அந்த தேசம் ஆசீர்வாதமாய் இருப்பதற்குமே கர்த்தர் தேசத்தை உங்கள் கையிலே ஒப்பு கொடுத்திருக்கிறார். அப்போ தேவன் விரும்புகிற மனுஷர்கள் யார்? யாருடைய கையில அந்த தேசத்தை கொடுக்க விரும்புகிறார்? அவர்கள் அதை வைத்து என்ன செய்ய முடியும் என்றெல்லாம் இன்றைக்கு சுருக்கமாக தேவனுடைய வார்த்தையை நாம் பார்க்க போகிறோம். பிரியமானவர்களை, வேதம் சொல்லுகிறது, பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது என்று சொல்லி. அப்போ தேவன் இந்த பூமியை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆசீர்வாதமாகவே இருக்கும்படியாக தான் மனிதர்களை ஆண்டவர் படைத்தார். ஆண்டவரால் படைக்கப்பட்ட முதல் மனிதனாகிய ஆதாமை ஆண்டவர் படைத்து ஏதேன் தோட்டத்தில் வைத்து எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி அவனை ஆசீர்வதித்தார். அந்த தேசத்திலே அவனை உருவாக்கின நாள் முதற்கொண்டு அந்த தேசத்தை அவனுடைய கையிலே ஒப்பு கொடுத்ததை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய ஒவ்வொருத்தருடைய கையிலும் நீங்கள் வசிக்கிற தேசம் ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தையை நீங்கள் கேட்கும் போது தேவன் உங்களை உங்கள் தேசத்துல மேன்மைப்படுத்த விரும்புகிறார் என்பதை நீங்கள் முழு நிச்சயமாய் நம்ப வேண்டும். சங்கீதம் 37ஆம் சங்கீதத்தில் ஒரு 5 காரியத்தை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். முதலாவது காரியம் 9வது வசனத்தில், 37வது சங்கீதம் 9வது வசனத்தில் இவ்விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். தேவன் நம்முடைய கையிலே தேசத்தை ஒப்பு கொடுத்தார் என்று யோசுவாவின் புஸ்தகத்திலே நாம் பார்க்கிறோம். முதலாவது காரியம் என்னவென்று சொன்னால், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். நீங்கள் உங்கள் தேசத்துல ரொம்ப கஷ்டத்தோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கலாம். பல நேரங்களில் நினைக்க முடியும், ஐயோ ஏன் இந்த தேசத்துல நம்ம பிறந்தோமோ, நாம வெளிநாட்டுல நல்ல பிரபலமா இருக்கிற இடத்துல பிறந்திருந்தா நம்முடைய வாழ்க்கை நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு கூட நீங்க நினைக்க தோணலாம்.
ஆனால் அபிதமான எண்ணம் உங்களுக்கு இருக்கக்கூடாது. ஏனென்று சொன்னால் தேவன் தம்முடைய திட்டத்தின்படிதான் உங்களை அந்த இடத்துல நியமித்திருக்கிறார். அந்த தேசம் ஒரு பெரிய அரசியல்வாதி கையிலே இல்லை. அந்த தேசம் பெரிய அதிகாரிகள் கையிலே இல்லை. அந்த தேசம் பெரிய மனிதர்களுடைய கையிலே இல்லை. நீங்கள் அப்படி நினைத்திருந்தால் அந்த தவறான எண்ணத்தை மாற்றிக்கொள்ளணும். ஏனென்று சொன்னால் ஆண்டவர் விரும்புகிறது என்னன்னா, கர்த்தருடைய பிள்ளைகள் கையிலே அந்த தேசத்தை ஒப்பு கொடுத்திருக்கிறார். ஜெபிக்கிறவர்களுடைய கையிலே ஆண்டவர் ஒப்பு கொடுத்திருக்கிறார். விசுவாசத்தில் வாழ்கிறவர்களுடைய கையிலே அந்த தேசத்தை ஒப்பு கொடுத்திருக்கிறார். நீதிமானாய் ஜீவிக்கிறவர்களுடைய கையிலே அந்த தேசத்தை ஒப்பு கொடுத்திருக்கிறார். குறிப்பாக திருச்சபை மக்களுக்கு, திருச்சபை தலைவர்களுடைய கரத்துல அந்த தேசத்தை ஒப்பு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வேத வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். அப்படி என்று சொன்னால் தேவன் பேசின அந்த வார்த்தையை விசுவாசித்து ஆண்டவர் நிச்சயம் அந்த வார்த்தையை என்னிலே நிறைவேற்றுவார் என்ற ஒரு காத்திருந்து பூமியை சுதந்தரித்துக் கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். தமிழ்ல ஒரு பழமொழி விதமாக சொல்வார்கள், பொறுத்திருக்கிறவன் பூமியை ஆழ்வான் என்று சொல்லி. அப்படி என்று சொன்னால் பொறுமையாய் இருந்து கர்த்தருடைய வாக்கு நிறைவேறும்படியாக காத்திருக்கிற ஒவ்வொரு மனுஷனும் இந்த பூமியில பெரிய சாதனை படைப்பான் என்பதை மறந்து விடாதீர்கள். அல்லேலூயா. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். காத்திருக்கிற விஷயம் என்பது சாதாரண காரியம் அல்ல. பல நேரங்களிலே நாம பஸ்ஸுக்காக காத்திருக்கிறோம். நாம விரும்புகிற பஸ் வருகிறது இல்லை. ஆனால் நாம எதிர்பார்க்காத பஸ் எல்லாம் அந்த இடத்துல வந்து போகும்போது நம்ம நேரத்தை பார்ப்போம். சரியான நேரத்திற்கு அங்க போய் சேரணுமே. ஆபீஸ்ல கேள்வி கேட்பார்களே, என்ன நான் போக வேண்டிய அந்த இடத்துக்கு சரியான நேரத்துக்கு போயிருந்தாதான் அந்த காரியம் எல்லாம் கரெக்டா முடியுமே அப்படின்ற ஒரு அங்கலாய்ப்பு, ஒரு வேதனை ஏற்படுகிறது. அதனால காத்திருக்கிற விஷயம் சாதாரண விஷயம் அல்ல. ஆனால் வேதம் சொல்லுகிறது, நெடுங்காலமாய் காத்திருக்கிறதல் இருதயத்தை இளைக்க பண்ணும், விரும்பினது வரும்போதோ அது ஜீவ விருட்சம் போல இருக்கும். நீங்கள் தேவனிடத்திலிருந்து எதையாகில ஒன்றை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் காத்திருக்க பழகிக் கொள்ள வேண்டும். தேவனுடைய வார்த்தை ஒவ்வொன்றும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. அவருடைய வார்த்தை ஒருபோதும் பொய்யாய் போவது கிடையாது. அல்லது அவருடைய வார்த்தையை ஆண்டவர் மறந்து விட்டாரோ என்று நீங்கள் நினைக்க கூடாது. நிச்சயம் கர்த்தர் உங்களுக்கு குறித்திருக்கிற திட்டத்தையும் தரிசனத்தையும் நிறைவேற்றாமல் போகவே மாட்டார். அல்லேலூயா. வேதத்தில் பார்க்கிறோம், யோசேப்புடைய வாழ்க்கையை பார்க்கும்போது அவன் தேவ தரிசனத்தை பெற்றுக்கொண்டான். அவனை எல்லாரும் சொப்பனக்காரன் என்று அழைத்தார்கள். அவனுக்குள்ள இருந்த அந்த தரிசனம், அவனுக்குள்ளே இருந்த சொப்பனம் அவனுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய உயர்வுக்குள்ளே கொண்டு போனது. அவனை தன் சகோதரர்கள் யாவரும் அடிமையாய் ஒப்புக் கொடுக்கிறார்கள். அப்போது கூட அந்த தரிசனம் மறைந்து போகவில்லை. அவன் அடிமையாய் போகிறான், அப்போது கூட அந்த தரிசனம் மறைந்து போகவில்லை. அவன் ஜெயிலுக்குள்ள கம்பி எண்ணிக் கொண்டிருக்கிறான், அப்போது கூட அந்த தரிசனம் மறைந்து போகவில்லை. காரணம், தேவன் சொன்ன வார்த்தையை அவன் விசுவாசித்தபடினாலே அவனை கர்த்தர் அந்த தேசத்தில் மிகப்பெரிய ஒரு அதிகாரியாய் ஏற்படுத்தினார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் உனக்கும் ஒரு தரிசனத்தை கொடுத்திருக்கிறார். உனக்கும் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். உங்கள் ஒவ்வொருவருக்கும் தேவன் ஒரு அழைப்பை கொடுத்து திருச்சபைக்குள்ளே இணைத்திருக்கிறார். நீங்கள் ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு காரியம், கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டும். தேவ வார்த்தை நிறைவேறும்படியாய் காத்திருக்க வேண்டும். மரியாதை எடுத்துக்கொள்ளுங்கள். தேவதூதன் விதமாய் சொல்கிறார், உன்னுடைய வயிற்றிலே உற்பவிக்க போகிறது இஸ்ரவேல் தேசத்தின் இரட்சகர் என்று இயேசு கிறிஸ்து ஒருவர் பிறப்பார் என்று சொல்லும் போது அவள் அந்த வார்த்தை நிறைவேறும்படியாய் காத்திருந்தார். அல்லேலூயா. எனக்கு அன்பான கர்த்தருடைய ஜனமே, அவள் அதை மனதில் வைத்து காத்திருந்தபடினாலே அது நிறைவேறினது. தேசத்துக்கு ஒரு பெரிய ரட்சிப்பை அவள் மூலமாய் கர்த்தர் கொடுத்தார். அது மாத்திரமல்ல, ஆபிரகாமை எடுத்துக்கொள்ளுங்கள். ஆண்டவர் சொன்ன தேசத்திற்கு அவன் கண்மூடித்தனமாக கடந்து சென்றான். தேவன் சொன்ன வாக்குத்தத்தத்தின் பூமிக்கு கடந்து செல்லும் போது ஆண்டவர் சொன்னார், நீ கால் மிதிக்கிற தேசத்தை எல்லாம் நான் உனக்கு தருவேன் என்று சொல்லி ஆதியாகமம் 15வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, நீங்க தேவனுடைய வார்த்தைக்கு காத்திருப்பீர்களானால் நான் சொல்லுகிறேன், நிச்சயம் தேவனுடைய வார்த்தை உங்களிலே நிறைவேறும்.
நீங்கள் சோர்ந்து போகக்கூடாது. தேவ வார்த்தை நிறைவேறும்படியாய் காத்திருங்கள். எவ்வளவு காலம் நான் காத்திருப்பேன் என்று சொல்லி நீங்கள் சோர்ந்து போகலாம், பலவீனப்பட்டு போகலாம், அல்லது ஆண்டவரிடத்துல கோபத்தை வெளிப்படுத்தலாம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவர் ஒருபோதும் தம்முடைய வாக்கை மறக்கிறவர் அல்ல. என்னாகமம் 23வது அதிகாரத்தில் இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது, பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற அவர் மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா, அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரா என்று எழுதப்பட்டிருக்கிறது. நீ கர்த்தருக்கு காத்திருக்கும் போது, தேவ வார்த்தை உன்னிலே நிறைவேற காத்திருக்கும் போது, உன் வாழ்க்கையில பெரிய காரியங்களை நீ அடைய முடியும். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இரண்டாவதாக 11வது வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். சங்கீதம் 37:11 வாசிக்கிறோம். சாந்தமுள்ளவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, தேசத்தை யாருடைய கையில ஒப்பு கொடுத்திருக்கிறார் என்பதை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். அதுல இரண்டாவது பகுதி என்னன்னா, சாந்த குணமுள்ளவர்கள். நீங்கள் உங்களுடைய சுபாவத்தில் எவ்விதமாய் காணப்படுகிறீர்கள்? அவசரப்படாதீர்கள், அங்கலாய்ப்பு படாதீர்கள், அல்லது கோபப்படாதீர்கள், அல்லது அவர்கள் மேல எரிச்சல் கொள்ளாதீர்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், சாந்த குணமுள்ளவர்கள். நம்முடைய சுபாவத்தில் ஒரு மாற்றம். தேவன் விரும்புகிற ஆவின் கனியில ஒரு கனி சாந்த குணம். அல்லேலூயா. அந்த சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்களாம். ஒருவேளை உன்னுடைய அதிகாரி உன்னை டார்ச்சர் பண்ணலாம், நீ வசிக்கிற அந்த பகுதியில் இருக்கிற மக்கள் உன்னை கஷ்டப்படுத்தலாம், கேவலப்படுத்தலாம், உன்னை மேற்கொண்டு பொய்யான வார்த்தைகளை சொல்லி உங்களை அவமானப்படுத்தலாம். ஆனால் நீங்கள் ஒருபோதும் கவலைப்படாமல் இருக்கணும். காரணம், நீங்க சாந்தமாய் இருக்கிறது நிமித்தமாய் ஒரு பெரிய பட்டணத்தை நீங்கள் சுதந்தரித்துக் கொள்ள போகிறீர்கள். அல்லேலூயா. நீங்கள் சாந்த குணம் உள்ளவர்களாய் இருக்கணும். உங்களுக்கு விரோதமாக உங்கள் வார்த்தைகளை தாறுமாறாக்குவதற்கு அல்லது நீங்கள் பழைய சுபாவத்திற்குள்ளே கடந்து செல்வதற்கு பலவிதமான ஜனங்கள் உங்கள் மேல பொறாமையாய் இருக்கிறார்கள். துன்மார்க்கர் நீதிமானை கொல்வதற்காகவே, அவனை அவமானப்படுத்துவதற்காகவே பிரியப்படுகிறான் என்று இதே சங்கீதத்தில் தான் நாம் பார்க்கிறோம். அதனால அந்த துன்மார்க்கன் உன்னை பலவிதமான நெருக்கடிக்குள்ளே உங்களை கொண்டு செல்லலாம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, நீ எல்லா சூழலிலும் சாந்த குணமுள்ளவர்களாய் இருக்கும்போது நிச்சயம் உங்கள் பூமியை கர்த்தர் உங்க கையிலே ஒப்பு கொடுப்பார். பல நேரங்களிலே நீங்கள் நினைக்கலாம், என்னை ஏமாற்றி என்னுடைய பூமியை சுதந்தரித்துக் கொண்டார்கள், என்னை ஏமாற்றி கையெழுத்து வாங்கி கொண்டார்கள், எனக்கு அந்த நேரத்தில் என்னுடைய நாலேஜே இல்லாம நான் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டேன், என்னை ஏமாற்றி விட்டார்கள், என் கூட பிறந்தவனே என்னை ஏமாற்றி விட்டான், என்னோடு கூட நல்ல ஒட்டுறவி பழகின நண்பனே என்னை ஏமாற்றி விட்டான் என்று சொல்லி நீங்கள் வருத்தப்படலாம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, நான் ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்காக கொண்டு வருகிறேன். நிச்சயம் நீங்கள் சாந்த குணமுள்ளவர்களாய் இருப்பது நிமித்தமாய் உங்களுக்குரிய சுதந்திரம், உங்களுக்குரிய நன்மை உங்களை தேடி வரும் என்பதை மறந்து விடாதீர்கள். அல்லேலூயா. பிரியமான தேவ பிள்ளைகளே, சாந்த குணமுள்ளவர்களாய் இருக்கிறது நிமித்தமாக நீங்க நினைக்கலாம், ஐயோ நம்ம கொட்ட குனிஞ்சுக்கிட்டே இருக்கிறோமே, அவன் இன்னும் நம்ம மேல ஏறி நிக்கிறானே, நம்மளை ரொம்ப வேதனைப்படுத்துறானே நீங்க நினைக்கலாம். நீதிமான துன்பப்படுத்திட்டு அவன் நிம்மதியா வாழ முடியாது. ஆண்டவர் சொல்றாரு, நீ ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன், நீ சபிக்கிறவனை நீ சபிப்பேன். நீ அவர்களை குறித்து கொஞ்சம் வேதனைப்பட்டாவே ஆண்டவர் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டார், அவர்களுக்கு நீதி செய்வார். ஏன்னா நம்முடைய தேவன் நீதியை சரி கட்டுகிற தேவன். பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, நீ சாந்த குணமுள்ளவர்களாய் இருங்கள். நிச்சயம் தேவன் உங்களுக்கு பூமியை சுதந்தரிக்க பண்ணுவார். மூன்றாவது காரியம், அதே சங்கீத புஸ்தகத்தில் 22வது வசனம், அவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த வேத பகுதியை பார்க்கிறோம், அவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். மூன்றாவது காரியம், தேவன் யாரை ஆசீர்வதிக்க விரும்புகிறார்? என்னாகமம் 23 முதல் வசனம் சொல்லுகிறது, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். என்னாகமம் புஸ்தகத்தில் பார்க்கிறோம், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். இந்த பூமியிலே முதல்ல உண்டாக்கப்பட்ட மனுஷனை கர்த்தர் ஆசீர்வதித்தார் என்று பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்க கர்த்தர் விரும்புகிறார்.
நினைக்காதீங்க நாங்க கஷ்டப்பட்டு இருக்கிறேன் அதனால தேவனுடைய சாபம் என் மேல இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. இப்ப இந்த வார்த்தையை விசுவாசிப்பீர்கள் என்று சொன்னால் உங்கள் சாபங்கள் உங்களை விட்டு மறைந்து போகும். அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, உன்னுடைய சபிக்கப்பட்ட வாழ்க்கையை நினைச்சு வேதனைப்படாதே, உன்னுடைய குறைகளை நினைச்சு வேதனைப்படாதே. ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். நீ தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷன், நீ தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷி. உன்னால முடியும். நிச்சயம் தேவன் எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவார் என்று காத்திருக்க முடியும். சாந்த குணமுள்ளவனா இருக்க முடியும். தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று நீ விசுவாசிக்க முடியும். கலாத்தியர் புஸ்தகத்தில் 3வது அதிகாரம் 14வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 13:14 மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமானார். நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்ம நீங்களாக்கி விட்டார். ஆபிரகாமும் கொண்டான ஆசீர்வாதங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தேவன் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இதை நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? நீங்கள் விசுவாசிக்கும் போது இந்த வார்த்தை நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில நிறைவேறும். ஆபிரகாம் திக்கற்ற நிலைமையில கொண்டு போய் நிற்கப்பட்டான். அவன் நின்றபோது தேவன் சொன்ன வார்த்தை அவனுடைய வாழ்க்கையில நிறைவேறினது. நீங்களும் ஆண்டவருக்காக வைராக்கியமாய் நில்லுங்கள். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி என்பதை மறந்து விடாதீர்கள். நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள் அல்ல, கஷ்டத்துக்காக நியமிக்கப்பட்டவர்கள் அல்ல, ஒவ்வொரு நாளும் துன்புறுத்தப்படபடியாய் நியமிக்கப்பட்டவர்கள் அல்ல, அடிமையாக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழணும் என்று நியமிக்கப்பட்டவர்கள் அல்ல. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. நீங்கள் ஆசீர்வாதமாய் இருக்க கர்த்தர் விரும்புகிறார். பிரியமான கர்த்தருடைய ஜனமே, இந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள விரும்புகிறேன். ஆபிரகாமை பார்க்கும்போது ஆதியாகமம் 12வது அதிகாரத்தில் 7 விதமான ஆசீர்வாதத்தை ஆபிரகாமுக்கு கர்த்தர் கொடுக்கிறார். அதுல ஒரு ஆசீர்வாதம் என்ன? நீ ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன். ஒருவன் உங்களை சபித்தான் என்று சொன்னால் கர்த்தர் அவனை சபித்து விடுவாராம். ஒருவன் உன்னை ஆசீர்வதித்தார் என்று சொன்னால் கர்த்தர் அவனை ஆசீர்வதிப்பாராம். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாரு. அல்லேலூயா. பூமியில் உள்ள ஜனங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, இன்றைக்கு நான் உங்கள் மத்தியிலே நிற்கிறேன். நான் ஒரு நாள்ல என்னுடைய பிறந்த நாளை நினைக்கும் போது, ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக என்னுடைய பிறந்த நாள் எப்பொழுதெல்லாம் வருகிறதோ அப்போதெல்லாம் என்னுடைய தாயார் சொல்லுவார்கள், உன் பிறந்த நாள்ல ஒரு பாயாசம் கூட வைத்து கொடுக்க முடியாத ஒரு நிலைமை இருக்கப்பா, ஒரு நல்ல ஸ்வீட் வாங்கி கொடுக்க முடியாத நிலைமை இருக்கு. ஏன்னா ஒரு சபிக்கப்பட்ட ஒரு மனுஷனாய் காணப்பட்டேன், உண்மைதான். ஆனால் அந்த நிலைமையை கர்த்தர் என் வாழ்க்கையில மாற்றிவிட்டார். இந்த நாளிலே நான் ஆசீர்வாதமாய் நிற்கிறேன் என்பதற்கு நான் சாட்சியாய் சொல்ல முடியும். நான் 18 வருட காலமாக கர்த்தருடைய ஊழியத்தை செய்து வருகிறேன். இந்த ஊழியத்திற்கு வந்த நாள் முதற்கொண்டு, இந்த வேதத்தை விசுவாசித்த நாள் முதற்கொண்டு, இந்த கர்த்தருடைய வார்த்தையை நம்பின நாள் முதற்கொண்டு ஆண்டவர் ஒரு நாளும் என்னை வெட்கப்படுத்தினதில்லை. அல்லேலூயா. என்னை எந்த இடத்துல போனாலும் எனக்கு ஆகாரத்துக்கு ஆண்டவர் குறை வைக்கிறதே இல்லை. நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் என்னை மேன்மைப்படுத்தி வருகிறார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையின் போராட்டத்தையும் கஷ்டத்தையும் நினைத்து, வேதனையை நினைத்து நீ சோர்ந்து போகாதே. கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்பதை மறந்து விடாதே. அவ்வப்போது உன் வாயினாலே அறிக்கை செய்து கொண்டே இரு. உன் எண்ணத்தில் அதை பதித்து வைத்துக்கொள். நான் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி, அடிமைக்காக அழைக்கப்பட்ட சந்ததி அல்ல என்பதை உன் மனதில் இருந்து எடுத்து போட்டு விடாதே. தேவன் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அல்லேலூயா. உன்னுடைய சாபம் எல்லாம் ஆசீர்வாதமாய் மாறும். உன்னுடைய கஷ்டம் எல்லாம் இந்த நாளில இருக்கிற கஷ்டம் இனி வரக்கூடிய நாட்கள்ல இருக்காது. ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, இன்று கண்ட எத்தியனை இனி என்றைக்கும் காண மாட்டாய். அதில் உள்ள ஒரு வியாதியும் உன்னிலே அணுகாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒருவேளை பலவீனத்தோடு சோர்வோடு கூட நீங்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கலாம். நீங்கள் சொல்லுங்க, நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். இதை சொல்ல சொல்ல உங்கள் நாடி, நரம்பு, எலும்பு, தசைகள், இரத்த நாளங்கள் எல்லாவற்றிலும் தேவ வசனம் கிரியை செய்யும். நிச்சயம் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாய் மாற முடியும். அல்லேலூயா. அடுத்ததாக 4வது காரியம் என்னவென்று சொன்னால், நீதிமான்கள் பூமியை சுதந்தரித்துக் கொண்டு, 29வது வசனத்தில் பார்க்கிறோம், நீதிமான்கள் பூமியை சுதந்தரித்துக் கொண்டு என்றென்றைக்கும் அதிலே வாசமாயிருப்பார்கள். இந்த வசனம் சொல்லுகிறது, நீதிமான்கள் பூமியை சுதந்தரித்துக் கொண்டு. யார் நீதிமான்கள்?
இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால கழுவப்பட்ட ஒவ்வொருவரும் நீதிமான்கள். இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் நீதிமான்கள். இயேசுவை விசுவாசித்த ஒவ்வொருவரும் நீதிமான்கள். ஆண்டவருடைய வார்த்தையை கைக்கொள்கிற ஒவ்வொருவரும் நீதிமான்கள். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமை சகோதரனே, சகோதரியே, கர்த்தருடைய ஜனமே, திருச்சபை மக்களே, நீங்கள் நீதிமான்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன தெரியுமா? நீங்க பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். அல்லேலூயா. ஒருவேளை நீங்க வசிக்கிற அந்த பகுதியில ஒரு சென்ட் லேண்ட் கூட உங்களால வாங்க முடியாத ஒரு வருமானத்தை நீங்க சம்பாதித்துக் கொண்டு இருக்கலாம். ஆனால் நீங்க நினைக்கிறீங்களா உங்களுடைய சம்பாத்தியத்தின் மூலமாக தான் நீங்க ஆசீர்வாதமா இருக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? அப்படி நினைச்சீங்கன்னா அந்த தவறான எண்ணத்தை மாற்றிக்கொள்ளுங்கள். உங்கள் ஆசீர்வாதம் கர்த்தரிடத்திலிருந்தே வருகிறது. அல்லேலூயா. உங்கள் ஆசீர்வாதம் உங்களுடைய சம்பாத்தியத்தினாலேயோ பேர் புகழ்னாலேயோ உங்களுடைய திறமையினாலேயோ பெருகவில்லை என்பதை மறந்து விடாதீர்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிக்க நினைத்தால் அதை ஒருவனாலும் தடை செய்யவே முடியாது. ஏனென்று சொன்னால், திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்குகிறவரும் அவரே. இஸ்ரவேலின் தேவனே நம்மை ஆசீர்வதிக்கிறவர். அதனாலதான் கர்த்தர் சொல்லுகிறார், நீதிமான்கள் பூமியை சுதந்தரித்துக் கொண்டு என்றென்றைக்கு அதுல வாசமாயிருப்பார்கள். இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, அநேகர் லேண்ட வாங்குறாங்க, வீட்டை கட்டுறாங்க, ஆனா அந்த வீட்டுல குடி இருக்கிறாங்களான்னு பாத்தீங்கன்னா அவங்க சொல்றாங்க, போய் ஜோசியங்காரங்கிட்ட போறாங்க, ஜாதகம் பாக்குறாங்க, கை ஜோசியம் பாக்குறாங்க. அவன் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரியத்தை சொல்லுகிறார். வாஸ்து சரியில்லை, அந்த வீட்டுல நீ குடியிருந்தீங்கன்னா உனக்கு ஆபத்து வரும்னு சொல்லிடுறாங்க. அந்த வீட்டை விட்டுட்டு அவங்க வாடகைக்கு வேற ஒரு இடத்திற்கு கடந்து செல்கிறார்கள். அவங்களுடைய சம்பாத்தியத்தில் அந்த வீட்டை கட்டி அதுல வாழணும்னு விருப்பப்படுறாங்க, ஆனா வாழ முடியல. பலவிதமான நெருக்கடிகள், சத்துருவின் போராட்டங்கள், பொல்லாத சாத்தானுடைய கிரியைகள் அவர்களை அவ்வப்போது பாதிக்கிறது. எனக்கு அன்பான கர்த்தருடைய ஜனமே, ஆனால் நீ வசிக்கிற வீட்டில் கர்த்தர் ஒரு சமாதானத்தை தருகிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், நீதிமான்கள் பூமியை சுதந்தரித்துக் கொண்டு அதில் வாசமாயிருப்பார்கள். நீ வாசம் பண்ணுகிற அந்த பூமியை கர்த்தர் உனக்காக ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். நீ அதில் நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும், நிம்மதியான தூக்கத்தை தூங்க முடியும். அநேகர் பாருங்க, நிம்மதியான தூக்கம் இல்லாமல் அலக்களிக்கப்படுகிறார்கள். இரவு தோறும் தூங்கும் பொழுது அவர்களுடைய எண்ணங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா அலக்களிக்கப்படுகிறது. தூக்கம் இல்லை, மாத்திரை போட்டு கூட அநேகர் தூங்க முடியாம கஷ்டப்படுறாங்க. அநேகர் எத்தனையோ ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டாங்க, தூக்கம் இல்லை, நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை. ஆனால் கர்த்தரை விசுவாசிக்கிற நீங்கள் நிச்சயம் நிம்மதியான தூக்கத்தை கர்த்தர் உங்களுக்கு தருகிறார். அல்லேலூயா. அதுல தான் ஆண்டவர் சொல்றாரு, நீதிமான்கள் பூமியை சுதந்தரித்துக் கொண்டு என்றென்றைக்கும் அதுல வாசமாயிருப்பார்கள். ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, உன் சந்ததி சந்ததியாய் நீ அதுல வாசம் பண்ணும்படியாய் கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிற வீடு அது. ஆண்டவர் சொல்றாரு, வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லு மூளைக்கு தலைக்கல்லாயிற்று. அல்லேலூயா. கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா. உன் குடும்பத்துல கர்த்தர் இருக்கிறார். உன் நாவில் வருகிற வார்த்தைகளை கர்த்தர் இருக்கிறார். உன்னுடைய எண்ணங்களிலே கர்த்தர் இருக்கிறார். உன்னுடைய இருதயத்தின் யோசனைகளிலே கர்த்தர் இருக்கிறார். நீ செய்யற எல்லா வேலைகளிலும் கர்த்தர் இருக்கிறார். ஆகையினால நீ நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும் என்பதை மறந்து விடாதீர்கள். அல்லேலூயா. எனக்கு அன்பான கர்த்தருடைய ஜனமே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரியே, நீ நீதிமான். தேவன் உன்னை ரத்தத்தினால கழுவி இருக்கிறார். தேவனை நீ விசுவாசிக்கிறபடினால நீ நீதிமான். அவரை போல சொந்த தெய்வமாய் கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது என்று எழுதப்பட்டிருக்கிறது. உனக்கு குல தெய்வம் என்று சொன்னால் உனக்காக ரத்தம் சிந்தின ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். அல்லேலூயா. அந்த இயேசு கிறிஸ்துவை நீ விசுவாசிக்கும் போது நீ வசிக்கிற பகுதியை கர்த்தர் உனக்கு சொந்தமாக்கி தருகிறார். அல்லேலூயா. நீ இருக்கிற இடத்துல நீ ஆசீர்வாதமா இருக்கணும். பல நேரங்கள்ல பல விதமான மக்கள் சொல்லுகிறது உண்டு. என்னவென்று சொன்னா, நான் கஷ்டத்துக்காகவே கர்த்தர் என்ன படைச்சிருக்கிறாரு, நான் ரொம்ப பாடுபட்டு இருக்கிறேன், என் பிரச்சனையை கர்த்தர் பார்த்துட்டு தான் இருக்கிறாரு, ஒண்ணு தலையிட மாட்டாரு, அற்புதம் செய்ய மாட்டாரு, ஒருவேளை ஆண்டவருடைய சித்தம் போல இருக்குன்ட்டு பலர் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. நான் அதை ஏற்றுக்கொள்ளவே மாட்டேன். ஒருவேளை அது ஒரு பாடுகளின் காலமா இருக்கலாம், ஆனா அதன் பிறகு ஒரு உயிர் தெழுதலின் காலம் இருக்கு என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். ஒரு வாக்குத்தத்தத்தின் காலம் இருக்கு என்பதை மறந்து விடாதீர்கள். கர்த்தர் உங்களுக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருப்பாரானால், கர்த்தர் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்திருப்பாரானால், அதை அனுபவிக்கும் வரை உங்களுடைய வாழ்நாள் முடியவே கூடாது. நான் விசுவாசிக்கிறேன். நான் படாத கஷ்டம் அல்ல. அநேக நேரங்களில் நான் பட்ட கஷ்டங்களை
பல நேரங்களில் வெளியே சொல்ல முடியாதபடிக்கு அழுது இருக்கிறேன், வேதனைப்பட்டு இருக்கிறேன், சாப்பாட்டு கூட வழி இல்லாம ஒரு நாள்லாம் இருந்திருக்கிறேன். ஆனா அந்த நிலைமையெல்லாம் ஆண்டவர் இன்றைக்கு மாற்றி விட்டார். பல வருடங்களாக நான் கஷ்டப்பட்ட நாட்கள் உண்டு. ஆனா இப்ப நினைச்சு பார்க்கும்போது அது ஒரு சாதாரண ஒரு விஷயமா, கர்த்தர் எனக்கு என் வாழ்க்கையில செய்த நன்மையை நினைத்து பார்க்கிற ஒரு சாட்சியாய் மாறி போய்விட்டது. அல்லேலூயா. எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே, உன்னுடைய கஷ்டம் நிலைத்திருக்காது, அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி உண்டு. நீ இந்த வார்த்தையை விசுவாசிப்பாயானால் உன்னுடைய கஷ்டத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி கிடைக்க போகிறது. ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் சொல்லுகிறார், நீதிமான் அதுல வாசமாய் இருந்து அதை சுதந்தரித்துக் கொள்கிறார். நீ நீதிமான் என்பதை மறந்து விடாதீர்கள். உங்க கஷ்ட காலத்திற்கு திரும்பவும் நீங்கள் கடந்து செல்லக்கூடாது. நான் விசுவாசிக்கிறேன், நான் விரும்புகிறேன். நானும் கூட இன்றைக்கும் கூட சில நேரங்களில் யோசிப்பது உண்டு, ஜெபிப்பது உண்டு. ஆண்டவரே, எக்காரணத்தை கொண்டும் திரும்ப நான் பழைய கஷ்டமான வாழ்க்கைக்கு நான் கடந்து செல்லக்கூடாது. இனி என் வாழ்க்கை முழுசும் நான் ஆசீர்வாதமா தான் இருக்கணும். அதுக்காக ஏற்றுக்கொள்ள மனசில்லாத கிடையாது. ஆனால் என் வாழ்க்கையில் அது முடிஞ்சு போன ஒன்றாய் நான் விசுவாசிக்கிறேன். இனி என்னுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். 4வது காரியம். 5வது காரியம் 34வது வசனம். நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள், அப்போது நீ பூமியை சுதந்தரித்துக் கொள்வாய். எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறது கர்த்தருடைய பிள்ளையே, தேவன் தேசத்தை உங்கள் கையில ஒப்பு கொடுத்திருக்கிறார். 5வது காரியம் என்ன சொன்னா, கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள் என்றார். அப்படி என்று சொன்னால் தேவன் நமக்கு அநேக வார்த்தைகளை போதித்திருக்கிறார், நல்ல காரியங்களை சொல்லிக் கொடுத்திருக்கிறார். எது சரி எது தவறு என்பதை ஆண்டவர் உணர்த்தி இருக்கிறார். விதமான வார்த்தைகள் எல்லாம் நமக்கு கிடைச்சிருக்கு. அப்படின்னும் போது நீங்க அவருடைய வார்த்தைகளை கை கொள்ள பிரயாசப்பட வேண்டும். கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதை கை கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவர்கள் தான் தேவ ராஜ்யத்தை சுதந்தரிக்க முடியும். நீங்கள் ஒவ்வொரு வாரமும் உங்கள் திருச்சபைக்கு கடந்து சென்று கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறீர்கள். ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார். அதை அப்படியே விட்டுவிடக் கூடாது. அதை உங்கள் மனதில் அசை போட வேண்டும், உங்கள் மனதில் தியானிக்க வேண்டும், ஆண்டவரிடத்தில் அதை அபியாசிக்க வேண்டும், ஆண்டவரிடத்தில் பேச வேண்டும், அந்த வார்த்தையை விசுவாசித்து அந்த வார்த்தையின்படி வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். எனக்கு பெரும் பகுதியான விசுவாச மக்கள் ஆசீர்வாதமாய் இல்லாததுக்கு காரணம் என்னவென்று நீங்க நினைக்கிறீங்க? எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே, தேவன் பேசுகிற வார்த்தைக்கு 100க்கு 100 கீழ்ப்படிவது கிடையாது. அவன் மனசுல அந்த நேரத்தில் அவர்கள் தொடுதல் போல உணர்கிறார்கள், அடுத்த நேரத்தில் அதை மறந்து விடுகிறார்கள். பெரும்பகுதியான மக்கள் அந்த வார்த்தைகளை கேட்டு 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 மனது கடினமாகி ஒரு கடமைக்கு போகிற விசுவாசிகளாகத்தான் இருக்கிறார்களே தவிர, ஒரு உணர்த்தப்பட்டு தேவன் வைத்திருக்கிற திட்டங்களை அறிந்து தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை அனுபவிக்கணும் என்ற ஒரு எண்ணத்தோடு வாழ்வது கிடையாது. ஒருவேளை நீங்க அப்படி இல்லாவிட்டால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கை கொள்ள வேண்டும். உங்கள் ஊழியக்காரர்கள் தேவனுடைய வார்த்தையை எப்போதெல்லாம் பேசுகிறார்களோ, எப்பெல்லாம் திருச்சபைக்கு போகும்போதும் கர்த்தர் உங்கள் இடத்துல இடைப்படுகிறாரோ, அதெல்லாம் நோட்டில் எழுதி ஆண்டவரிடத்துல கிளைம் பண்ணுங்க. ஆண்டவரே, நீங்க இன்றைக்கு இந்த காரியத்தை பேசியிருக்கிறீங்க, என் வாழ்க்கையில் இது நடக்கட்டும், என் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படட்டும், என் வாழ்க்கை மேன்மை அடையட்டும் என்று நீங்கள் பேச பேச உங்கள் வாழ்க்கை மாறும். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக மாறுவீர்கள். 5 காரியம் நான் சொன்னேன். தேவன் தேசத்தை நம்முடைய கைகளில் ஒப்பு கொடுத்திருக்கிறார். அந்த 5 காரியத்தை திரும்பமாய் நான் ரிப்பீட் பண்ண ஆசைப்படுகிறேன். 1வது காரியம், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். 2வது காரியம், சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். 3வது காரியம், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். 4வது காரியம், நீதிமான்கள் பூமியை சுதந்தரித்துக் கொண்டு அதில் வாசமாய் இருப்பார்கள். 5வது காரியம், கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு கை கொள்கிறவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். நீங்கள் இருக்கிற பகுதியில் தேவன் தேசத்தை, உங்கள் பூமியை, உங்கள் நாட்டை, நீங்கள் வசிக்கிற தேசத்தை தேவன் உங்கள் கையில ஒப்பு கொடுத்திருக்கிறார். உங்கள் தேசத்தில் துன்மார்க்க கிரியைகள் பெருகி இருக்கலாம், அக்கிரம கிரியைகள் பெருகி இருக்கலாம். அதை கண்டு சோர்ந்து போகாதீர்கள். தேவன் உங்க கையில தான் அந்த தேசத்தை ஒப்பு கொடுத்திருக்கிறார். நீங்கள் ஜெபிக்கும் போது, நீங்கள் விசுவாசிக்கும் போது, நீங்கள் தேவனிடத்தில் முறையிடும் போது அந்த தேசத்தின் நிலைமையை மாற்றி அந்த தேசம் ஆசீர்வாதமாய் இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை. தேவனாகிய கர்த்தர் இந்த வார்த்தைகள் மூலமாக உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you. Amen. அன்பின் பரலோக பிதாவே,
இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளுக்காக, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற, இந்த வார்த்தையின் மூலமாக தன் ஆவி ஆத்துமாவை ஒப்பு கொடுத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். அவருடைய வாழ்க்கை தரம் மாறப்படுவதாக. கர்த்தர் அவர்களை மேன்மேலும் மேன்மைப்படுத்துவீராக, நீரே உயர்த்துவீராக. சகல கிருபை பொருந்திய தேவன் உம்முடைய ஜனங்களை மேன்மைப்படுத்துவீராக. ஆண்டவரே, அவர்கள் சந்திக்கிற பிரச்சனைகள் இந்த நாளோடு அழிந்து போகட்டும், அது மறைந்து போகட்டும். இனி வரக்கூடிய நாட்களில் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததிகளாய் இவர்கள் மாறட்டும். கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், கர்த்தர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார், கர்த்தர் ஒரு நாளும் எனக்கு நன்மையை குறைவை வைத்ததில்லை என்று அறிக்கையிடத்தக்கதாக ஒவ்வொருவரும் சாட்சியாக நிறுத்துவீராக. இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவரையும் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே ஆசீர்வதிக்கிறேன். இந்த நிகழ்ச்சியை ஒளிபரப்புகிற காட் டி சேனல் அவர்களையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட்.